நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இதனுடைய எண்டுக்கு போனுங்க, அதனுடைய முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். சிபிஐக்கு போனோம், அதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை. அதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை செய்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகின்றேன். காரணம், இந்த பிரச்சனையை அவர்கள் விடுவதாக இல்லை. எனக்கு போன் பண்ணாங்க, அண்ணே நம்ம ஆர்ப்பாட்டம் உள்ளூர்ல நடத்துறோம், பொங்கலூர்ல நடத்துறோம், இங்கேயே நம்ம நடத்துகின்றோம், பொதுமக்கள் எல்லாம் நாம் அழைக்க போகின்றோம். அது ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படை தகுதி என்று எப்பொழுதும் நான் பார்க்கக்கூடிய மனிதன். உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பொழுது மக்களுக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்பிக்கை வரும். அரசியல் பண்ணல, சும்மா பேசிட்டு போல, நம்மளையும் இணைத்து ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்கின்றார்கள் என்று. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்க கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கையெழுத்து இயக்கத்தை வேகமாக நடத்துங்கள். 50,000 கையெழுத்து நமக்கு இந்த ஒரு ஒன்றியத்துல நீங்க கிடைக்கணும். இந்த ஒரு ஒன்றியத்தை தாண்டி எங்கேயும் நமக்கு ஒரு கையெழுத்து கூட வேண்டாம். உள்ளூர் மக்கள் கையெழுத்து வேண்டும். அதை ஆளுநருக்கு எடுத்துட்டு போவோம். தொடர்ந்து நம்ம பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கோம். கதவை தட்டும் பொழுது கதவு ஒரு இடத்துல உடையத்தான் போகும். ஏன்னா முதலமைச்சரும் எத்தனை நாளைக்கு ஒரு கர்வமாக ஒரு ஆங்காரத்தோடு இதை நான் மத்திய அரசு கொடுக்க மாட்டேன், இதை நான் சிபிஐ கொடுக்க மாட்டேன், 2023 நான் போட்ட கையெழுத்து, நாங்க கேட்கிறது ஐயா இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் விடுங்கன்னு தான் நாம கேட்கிறோம். கேஸ் பை கேஸ் விடுங்க. உங்களுக்கும் நமக்கும் 1008 அரசியல் பிரச்சனைகள் இருந்தால் தனியா பார்த்துக்கலாம். மக்கள்கிட்ட கேஸ் பை கேஸா விடுங்க. இந்த கேஸ்லயே விட மாட்டேன். 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், உங்களால் 42 நாள் பிடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸுக்கு சிறப்பு அனுமதி கொடுங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். இதையும் முதலமைச்சர் கேட்கவில்லை என்றால் அவர் மக்களுக்கான முதலமைச்சரா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். மக்களுக்கானவரா இல்ல எல்லாத்தையும் அரசியல் பண்ணலாம், இது ஒரு நியாயமான காரணம். உங்களால பிடிக்க முடியல, பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் நான் கொண்டு வரோம். அதனால முதலமைச்சர் அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்புகின்றேன். அல்லது முதலமைச்சருக்கு நாளைக்கு யாராச்சும் உள்ளூர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க தலைவர்கள் மூலமாக மக்கள் கோபத்தோடு இருக்கின்றார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் என்று. அதனால் முதலமைச்சர் கண்ணை திறந்து இதை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது. நீங்க கேட்கலாம், எதுக்கு நீங்க சாட்டையில உங்களை அடிச்சுக்கணும்? இத்தனை குற்றம் நடக்குது, எதுக்கு நீங்க அடிச்சுக்கணும்? ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் மர்டர் நடக்குது. தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினமும் இருக்கு. குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது. அப்படி எப்படி நீங்க அடிச்சுக்கணும்? டெய்லி அடிச்சுக்கிறீங்களா? ஒரு குற்றத்துக்கு அடிச்சுக்கிறீங்களா? பிரச்சனை அது இல்லைங்கம்மா, பிரச்சனை அது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம், ஆளுகின்ற கட்சி தோற்கலாம், ஆனா ஒரு சிஸ்டம் தோக்கக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. சிஸ்டம் தோத்து போச்சு. நீங்களும் நானும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம், நல்லா படிக்கணுங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில 199 மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட்டு வாங்கிடும் சொல்லி வளர்க்கலாம். அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம். குழந்தையும் படிச்சு 199 வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிடும். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. அந்த பாப்பா நடந்து போலீங்க. அந்த பாப்பா நைட்டு 12 மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பொது இடத்துல நடந்து போல. அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாலுக்குள்ள அந்த பாப்பாக்கு இது நடந்திருக்குன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதுதான் எனக்கு கோபமா தவிர வேற எதுவும் கோபம் கிடையாது. சிஸ்டம் தோற்று இருக்கிறது. அதன் பிறகு 23ஆம் தேதி நடந்த குற்றத்துக்கு 25ஆம் தேதி எஃப்ஐஆர், 2 நாள் கழிச்சு. அந்த எஃப்ஐஆரும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதையும் லீக் பண்ணிட்டாங்க, அதுவும் வெளியே வந்தாச்சு. அதுல அந்த பாப்பாவோட பேரு, அவங்க அப்பா பேரு, எந்த வீதி, எந்த ஊரு, அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளியே வந்தாச்சு. அதற்குத்தான் நான் சொன்னேன், 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்கப்பா, 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்க. உள்ளூர்ல தெரியாதவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாப்பா யாரும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். 16,000 மாணவர்கள் அந்த பாப்பா பேர் தெரியாதுங்களா? தெரியும். அதை எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒரு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நீங்க செய்யலாம்? 2வது நாள் சென்னையினுடைய கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். ஒரே ஒரு குற்றவாளி தான், வேற குற்றவாளி இல்ல, வேற குற்றவாளி இல்ல. அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க, இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல்ல ஐபிஎஸ் ஆபீசர் அவரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 24 மணி நேரம் ஆகல, ஒரே ஒரு குற்றவாளி சொல்றாரு, அவர் மீது நடவடிக்கை எடுங்க.
இந்த குழந்தைக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் கட்ட நஷ்டீடு கொடுங்க. அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவர்களும் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறீங்களே. ஞானசேகரன் என்பவன் ரவுடி பட்டியல் இருக்க வேண்டிய ஒரு மனிதன். 2014-15 இதே மாதிரி ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறான், வெளியே வந்திருக்கிறான். 19 வழக்குகள் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதனால்தான் என்னுடைய கோபம், உங்களுடைய கோபம். சிஸ்டம் தோத்து போச்சுங்க. சிஸ்டம் தோத்து போச்சு. அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுக்கலாம், சிஸ்டம் தோக்க ஆரம்பித்திருக்கிறது. அண்ணா நகர்ல ஒரு பாப்பாவுக்கு பாலியல் வன்கொடுமை நடவடிக்கை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி போடுறாங்க. மாநில அரசு சொல்றாங்க எங்க போலீஸ் ஆபீசர் தப்பே பண்ணல, எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆபீசர் தான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் எஸ்ஐடி செய்யக்கூடிய முதல் கைது. அது மட்டும் இல்லைங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணுடைய தாயார ஸ்டேஷன் அடிச்சிருக்கிறான். இதெல்லாம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன். காவல்துறை அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதன் எங்க போய் நிற்கிறது? எங்க போய் நிற்கிறது? முதலமைச்சர் சரியில்லை, அது அரசியல், வேற பேசலாங்க. காவல்துறையில நடுநிலைமையாக இருக்கக்கூடியவர்கள் தோற்க ஆரம்பித்திருக்கிறார். ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க. சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் ஏற்கனவே சொன்னது போல் நடக்கும். அதனால்தான் நம்முடைய கட்சி தலைவர்கள் இந்த டிஷர்ட்டை போட்டிருக்காங்க. யார் அந்த சார்? அந்த பாப்பா மிக தெளிவாக சொல்லுகிறார். தொலைபேசியில பேசினாப்ல, இந்த வார்த்தையை பயன்படுத்தினாப்ல. அதை எதற்கு கமிஷனர் வந்து இல்ல பிளைட் மோட்ல பேசினாங்க? அவர் யார்கிட்டயும் பேசல, பேசுற மாதிரி நடிச்சாங்க. இல்லை, அந்த பாப்பா மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். அதனால அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது. அரசியலுக்காக இல்லைங்க. உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது. சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நாளைக்கு உங்க பாப்பா அண்ணா யூனிவர்சிட்டி போவாங்க. கொடுவாயிலை பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு, ஸ்கூல்ல படிச்சு, அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சீட் கிடைக்காது நினைங்க, கிடைக்கும், போவாங்க. அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை எறிவு. தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிஸ்டம் தோக்கக்கூடாது. காவல்துறையிலிருந்து அந்த எஃப்ஐஆர் வெளியே போகக்கூடாது. அதற்காக சாட்டை அடிக்க. குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியலில் கண்காணிக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த சாட்டை அடி. அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க, நம் கடமையை நாம் சரியாக செய்கிட்டு இருப்பாங்க. ஒரு போலீஸ் டிஜியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க. அதற்குத்தானா தவிர வேற எதுக்கும் இல்லை. தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டையடி குடித்துத்தான் இந்த அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டையடிக்கும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன். செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அணியப் போவது கிடையாது. ஒரு வேள்வியாக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அதனால் இந்த பெரும் திரளாக கொடுவாய் பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், விவசாய பெருமக்கள் தோடுது போடும், பால் கறக்கணும், உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்குது. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். 50,000 கையெழுத்து வந்த பிறகு ஆளுநரை சந்தித்து அடுத்த கட்டம், இதை விட போறது நீங்க அடுத்தடுத்த கட்டமா போய் சிபிஐ அவங்க சொல்லட்டும். அதற்கு முன்னாடி போலீஸ்காரங்க நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாது. சரியான நபரை பிடிங்க. வந்துட்டாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க, யாரோ 3 பேர்த்து கொண்டு வந்து இவங்க தான் சொல்லாதீங்க. சரியான நபர் வேணும், சரியான நபர் வேணும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலர் அக்கா மலர்கொடி அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய